வணக்கம், நான் உங்கள் ஏகே ராகுல். இன்னைக்கு நம்ம எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒருத்தவங்க மேலே எஃப்ஐஆர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மேலே ஒருத்தவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க தவறா அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க. எஃப்ஐஆர் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். நீங்கள் இப்போ ஒருத்தவங்க மேலே எஃப்ஐஆர் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் ரிட்டனாகவும் இருக்கலாம், ஓரலாகவும் இருக்கலாம். ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, உடனே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். உடனே போலீஸ் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா, சட்டத்துக்கு கீழே வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க. சரி, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா அப்படின்னா, ஆஸ் பர் லா எப்படின்னா, நீங்கள் ஒரு குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த குற்றம் பெரிய குற்றமாக இருக்குது அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்ட அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் என்ன அர்த்தம்னா, எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது போலீஸ் தான் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, நீங்களும் உங்கள் தரப்பில் இருக்க எவிடன்ஸை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்கலாம். என்ன மாதிரி எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருந்தால், ஐ விட்னஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். முக்கியமாக யாருனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த டைமில் பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை கிளியராக சொல்லுங்கள். எஃப்ஐஆர் அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆரை நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க. உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி ஒரு ஃப்ரீயாகவே போலீஸ் தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியறதில்ல, தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 11 கேள்விகள் அதில் இருக்கும். கேள்விகள் பதில்கள் இருக்கும். 11 WH கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நீங்கள் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, யார் மேலே கொடுத்துருக்கீங்க, வாட் டைம், விச் பிளேஸ், விட்னஸ் இருக்காங்களா இல்லையா, என்ன ஆச்சு, இவ்வளோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் கிளியராக இருக்கும். உங்கள் எஃப்ஐஆரில் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சார், நான் எதுவுமே பண்ணலை, எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது, நாங்கள் என்ன சார் செய்கிறது? இது நிறையா பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் குற்றம் பண்ணல, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, உங்கள் பக்கம் எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டை அணுகி நீங்கள் அந்த அஃபென்ஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு, அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமைகள் இருக்குது. சரி சார், அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா எல்லா அஃபென்ஸுக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சீரியஸான அஃபென்ஸ் இருக்குது, சின்ன அஃபென்ஸ் இருக்குது, இதை பொறுத்து தான் அது வரும். எல்லா அஃபென்ஸுக்கும் அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தகவல் வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி இதுக்கு என்ன செய்யணும், நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.